வணக்கம், எல்லாருக்கும் வணக்கம். கசுகால பைரவி பைரவர் அப்படம் சரணம் ஜெகன்மாதா புவனேஸ்வரி திரு சரணம் கதேவகுல பண்டார வேதாச்சாரியா தற்பாரமப்படம் சரணம் காசியோதயோகரி திரு கிணராமனகுரி தற்பாரமப்படம் சரணம் பரபம்ம சிறப்பம் வீரேஸ்வரி நாரரி பாபாஜி திருவுடைய பரம் சரணம் ஓம் ஸ்ரீம் கால பைரவாய கடாச்சம் ஓம் ஐம் சௌன பைரேஸ்வரி ஓங்கிரிம் யோக பேஷபுச்சம் சங்குரு பைரவாய மங்கலம் ஓம் ஸ்ரீம் கிருமாய் ஜெகன்மாதா பிதா பிரபம்ம சிறப்பம் வேதபைரவம் திருவுடைய பரம் சரணம் ஓங்கிரி நம சிவாய பைரவ சிவம் திதே விஷ்ணு ததாவாரா நட்சத்திர விஷ்ணு தேவசா யோகசகர்ணம் சே விஷ்ணுமாஷா ஜகத் குரு குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமோ நமः ஜெயந்தி மங்கள மந்திரகாளி பத்ரகாளி கபாலி துர்கா சமா சிவாராத்ரி ஸ்வாசுதா நமஸ்தே மகாதேவீஷ வித்மஹே விஷ்ணுமத்தே தீமஹே தன்னோ லட்சுமி பிரஜோதயாத் ஓம் சூர்ண பிரஜா வித்மஹே சூர அஷ்டாய தீமஹே தன்னோ பைரவ பிரஜோதயாத். இன்றைக்கு தேதி 13ஆம் தேதி 4ஆம் மாதம் 2/6 திங்கட்கிழமை அன்று காலை மணி ஒரு 8:30 மணிக்கு மேலே ஸ்ரீ ஜெகன்மாதா ஸ்ரீ யோகமாயா ஸ்ரீ புவனேஸ்வரி தேவி காசி கால பைரவருடைய ஆன்மீக தகவல். இது 127வது சதஸ், அது 127வது வீடியோ ஆன்மீக தகவல். நான் போன ஆன்மீக தகவல் 126வது தகவலில் இந்த வாராயகம்பாள் கபால தீட்சையை பற்றி நான் சொல்லியிருந்தேன். அது இந்த மாந்திரிகத்தில் ஈடுபாடுபடுவாங்க, அது மாந்திரிக சாஸ்திரம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும், அதை பற்றி நிறைய படிக்கணும்னு சொன்னால் இந்த வாராயகம்பாள் உபாசனையில் இந்த கபால தீட்சைன்னு, கபால தீட்சைன்னா இந்த அதாவது காட்டில் வாழக்கூடிய காற்று பன்றி, அதாவது அதை வைசாவி இறக்கணும். அந்த பன்றியோடைய தலை தான் அதை சுற்றி முறை செய்யணும். அதை அபிஷேகம் பண்ணி பூஜை பண்ணி அது சில பேர் செஞ்சு வச்சு சில அந்த மந்திரம் நான் கொடுத்துருக்கேன். அது ஒரு புக்கில் மாந்திரிகத்தில் ஒரு மந்திரங்கள் வித்தியாசப்படுது. இப்போ அகத்தியர் மாந்திரிக புக்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மந்திரம் கொஞ்சம் வித்தியாசப்படும். கருவூரர் ஒரு மாந்திரிக புக்கில் பார்த்தீங்கன்னா அதில் கொஞ்சம் வித்தியாசம். நம்மளுக்கு உங்களுக்கு யாரோட தீட்சை, யாரோட உபாசனை, யாரோட மந்திர சொல்லி உங்களுக்கு கரெக்டாக வேலை செய்யுதோ அதை நீங்கள் பின்பற்றுங்க. இப்போ என்ன பின்பற்றுவோம் சில பேர் இருப்பாங்க, மடிசாவில் சில பேர் இருப்பாங்க. இப்போ நான் சொல்லிக் கொடுத்த மந்திரங்கள்லாம் இவ்வளோ பேர் அதை செய்து பலன் பார்த்தவங்களாம் இருக்காங்க. சில பேர் நான் சொல்லிக் கொடுத்த சிராத்தத்தை கற்றுக்கிட்டு ரொம்ப சிறப்பான ஒரு பலன் பார்த்தவங்களும் இருக்காங்க, இன்னும் இருக்காங்க. சிராத்தம் நான் 2025 நான் 1ஆம் மாதமே நான் ஆரம்பித்தேன் சொல்லிக் கொடுக்க. அது பேசிக்காக அது அடிப்படை எப்படி எளிய முறையில் எல்லாரும் கண்டிப்பாக செய்வது சொல்லி நான் சொல்லிக் கொடுத்தேன். அதை கற்றுக்கிட்டு இப்போ ரொம்ப பேர் ரொம்ப விசேஷமாக அதை செய்து பலன் பார்க்குறேன். எளிய முறையில் செய்தாலே போகும். நம்ம சிறப்பாக நீங்கள் செய்யணும்னு ஆசைப்பட்டால் பக்கத்து கோயில் குருமார்களை போய் பார்த்து நீங்கள் அதுக்குள்ளே தட்சிணை கொடுத்து நீங்கள் செய்யலாம். அது சிராத்தம்னா என்னென்னா முன்னோர்களுக்கு, நம்ம முன்னோர்கள் ஆத்மாவுக்கு சாந்தி படுத்துவது, முத்தி கொடுப்பது. நம்ம இங்கே பூஜை பண்ண அவங்களுக்கு அது முத்தி பெறும் அப்படின்னு வேத சாஸ்திரங்களோட எல்லா பூஜையிலையும் முதல் பூஜை இந்த சிராத்தம் தான். ஏன்னா என்னோடய அனுபவத்தில் என்ன சொல்கிறேன்னா, நம்ம தமிழவங்க சனாதன தர்மத்தில் சேர்ந்த இந்துக்கள் அனைவரும், மலேசியாவில் உள்ளவங்க அனைவரும் ஓரளவு எல்லா வழிபாடும் கரெக்டாக செய்கிறாங்க. ஆனால் இந்த இறப்பு காரிய சொல்லப்பட புனிதமான காரியம், இந்த இறப்பு காரியம் ரொம்ப புனிதமான காரியம். இந்த காரியத்தை மட்டுமே கொஞ்சம் நழுவு விடுறாங்க. என்ன நழுவு விடுறாங்கன்னா, அடிப்படையில் சில பேர் அது தோஷம் தீட்டு அப்படின்னு ஒதுக்குறாங்க. அது எவ்வளோ முக்கியம்ட்டு வருங்காலத்தில் தெரியும். நான் இப்போ எப்படி நான் ஆரம்பத்தில் இந்த 2008 பைர வழிபாடு சொல்லும்போது யாரும் அவள் நம்பாமல் இந்த பூசணிங்க விளக்கை பற்றி கொஞ்சம் தவறாக பேசிக்கிட்டு இப்படிலாம் ஒன்று விளக்கு உண்டான்னு கேட்டவங்களாம் இருக்காங்க. பைரவர்னு யாருன்னு கேட்டவங்களும் இருக்காங்க. இன்றைக்கி எல்லா இதுலேயும் விசேஷமாக எல்லாரும் செய்கிறாங்க. இன்றைக்கி எல்லா கோயிலையும் பைரவர் எவ்வளோ முக்கியம் சொல்லி நான் இருக்கிறேன் எல்லாத்துக்கும் நான் சொல்லி கொடுத்துருந்தேன். அதுவும் இந்த கால பைரவர் வழிபாடியே நான் இவ்வளோ முக்கியம் சொன்னேன். நான் இதுக்கு முன்னால் இந்த பூலோக ஜாதகம் நான் சொல்லியிருந்தேன். இந்த வருஷம் இன்னும் நடக்கும்ட்டு அதெல்லாம் நடந்துக்கிட்டு தான் வருது. அப்போ நடந்துக்கிட்டே வரும்போது நான் சொல்லியிருந்தேன், அது நடந்துச்சுன்னா கால பைரவர் வழிபாடு எல்லோரும் செய்யுங்க நான் சொல்லியிருந்தேன். அதே மாதிரி எல்லோரும் கால பைரவர் வழிபாடு செய்யும் போது அவங்க நட்சத்திர தோஷங்களில் உள்ள ராசி தோஷங்கள், நட்சத்திர தோஷங்கள் கண்டிப்பாக நிவர்த்தி ஆகும். அதுதான் விதி. நட்சத்திர தோஷமும் ராசி தோஷமும் நம்மளுக்கு கொண்டு போய் கண்டிப்பாக நம்ம நிவர்த்தி ஆகும். அது ரொம்ப முக்கியம் நம்மளுக்கு. இன்றைக்கி பாருங்கள், வருஷம் நம்மளுக்கு முடிய போகுது. இதுதான் எதிர்பார்த்தேன். 2008 சொல்லிட்டு வரேன். 2020 2025 நம்மளுக்கு கொஞ்சம் அவ்வளோ நல்லா இல்லை. அப்போ 2030 31 2060 61 இந்த காலகட்டங்கள் நம்மளுக்கு பிரளயங்களால் சில பிரச்சனைகள் வரும். அப்போ நம்மளுக்கு ஒரு பிரச்சனை வந்தால் நம்ம எல்லாத்துக்கும் தானே கொஞ்சம் கஷ்டங்கள் வருது. அப்போ அந்த கஷ்டங்கள் வந்தாலும், ஏன்னா ஒரு ஆண்டுலேயும் ஒரு வருஷத்துலேயும் நல்லதும் உண்டு கெட்டதும் உண்டு, கண்டிப்பாக இருக்கும்.
ஆனால் சில ஆண்டுகளில் வந்து நல்லது கூட இருக்கும், கெட்டது குறைவாக இருக்கும். சில ஆண்டுகளில் வந்து கெட்டது கூட இருக்கும், நல்லது குறைவாக இருக்கும். அப்படி தான் வித்தியாசமே தவிர மனிதன் எப்பயுமே பூலோகத்தில் சந்தோஷமாக தான் வாழ்வாங்க. அது போன வருஷத்தை விட, விசுவாச வருஷத்தை விட இப்போ ஆண்டு பிறக்க போகுது இல்லையா, பராப வருஷம் வந்து ரொம்ப நல்ல வருஷம். ரொம்ப மக்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சனை இருந்தாலும், மக்கள் மத்தியிலையும் மற்ற எல்லா விஷயம் கொஞ்சம் பிரச்சனை இருந்தாலும் மக்கள் மிகவும் சந்தோஷமாக தான் வாழ்வாங்க. ஏன் சொல்கிறேன்னா, ஏற்கனவே சொல்லியிருந்தேன், குரு பகவான் 5ஆம் மாதம் கடகராசிக்கு உச்ச பெறாரு. அது பூலோக ஜாதகம். இது பூலோக தனிப்பட்டமான ஜாதகம் இல்லை, பூலோக ஜாதகம். சனி பகவான் வந்து உச்சப்படுறாரு. அதே மாதிரி குரு பகவான் வீட்டில் சனீஸ்வர பகவான் வந்து உட்கார்றாரு. இதெல்லாம் வந்து என்ன அர்த்தம் சொன்னால், பழைய பிரச்சனைகள்லாம் பரிகாரமாகி புது புது பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும். பிரச்சனை வரும், கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும், ஆனால் பிரச்சனை கொஞ்சம் சமாளிக்க அளவுக்கு நம்மளுக்கு ஆண்டவன் நம்மளுக்கு அருளும் தும்பும் நம்பிக்கையும் பக்தியும் தைரியமும் கண்டிப்பாக கொடுப்பார் மக்களுக்கு. அது நம்ம இப்போ எப்பயுமே பூலோகம் என்றைக்குமே அழியாது, பூலோகம் எப்பயுமே இருக்கும். என்ன சில காலகட்டங்களில் கொஞ்சம் அங்கங்கே கொஞ்சம் பிரச்சனை ஆகி கொஞ்சம் லேசாக பாதிப்பு இருக்கும், அவ்வளோதான். மற்றபடி என்றைக்குமே மனிதர்கள் சந்தோஷமாக தான் வாழ்வாங்க. மனிதர்கள் இன்னும் அறிவில்லையும் ஆன்மீகத்தில் ரொம்ப தேர்ச்சி படுவாங்க. பறக்கிற கப்பை, பறக்கிற காடி, மறைஞ்சு போன தன்மை, இதெல்லாம் ரொம்ப வருங்காலத்தில், இப்போ இந்த ஜென்மம் இல்லை, அடுத்த நூற்றாண்டுகள்லாம் வந்து மனிதர்கள் இன்னும் சந்தோஷமாக தான் வாழ்வாங்க. என்ன சில பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சம் இருக்க தான் செய்யும், நம்ம சமாளிச்சுக்கலாம். இப்போ நாட்டில் ஒரு பிரச்சனை வந்தால் அதுக்கு நல்ல அரசாங்கம் இருக்குது, நல்ல அரசியல்வாதிகள் இருக்காங்க, நம்மளை காப்பாற்றுவாங்க. ஆண்டவன் கண்டிப்பாக நம்மளை காப்பாற்றுவார், அது உண்மை. அதுவும் முக்கியமாக எல்லா தெய்வங்களும் எல்லாத்தையும் காப்பாற்றுவார். ஆனால் காலச்சக்கர அதிபதி காலபைரவர் நம்ம கண்டிப்பாக கூப்பிடணும். சரி, இப்போ வந்து நான் போன இந்த கபால தீட்சை, அது வாராகி அம்பாளை பற்றி சொல்லியிருந்தேன். அது வந்து முறைப்படி குருட்ட உபாசனை பண்ணி எடுங்க. எந்த ஒரு குரு இல்லாமல் உங்கள் சொந்தத்துக்கு நீங்கள் செய்தாலும் பைரவரை குருவாக நினைத்து, இப்போ நான் சொல்கிறது கேட்டு பலன் பார்த்தவங்க என்ன குருவாக நினைத்து நீங்கள் செய்யலாம், வேலை செய்யும். ஒருத்தர் செய்கிறாரு, ஒருத்தர் செஞ்சிட்ருக்காரு. இது ஏற்கனவே ஒருத்தர் சொல்லி கொடுத்த இந்த மந்திரங்கள்லாம் நல்லா செய்யும். அதே மாதிரி இன்னொரு குருக்கள் வந்து சில கரண பைரவர் மந்திரத்தை பற்றி கேட்டிருந்தார். இந்த கரண பைரவர் மந்திரம் வந்து சில மாந்திரிக புக்கில் வந்து மந்திரம் கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசப்படுது, கொஞ்சம் வித்தியாசப்பட்டுட்டு வருது. ஆனால் இன்னொரு அனுபவத்தில் நான் எடுத்த உபாசனை, எங்கள் முன்னோட்டு உபாசனை எடுத்து இந்த மந்திரங்கள், இப்போ நான் தீபுணத்தில் வந்து கரண மந்திரம் பற்றி அனுப்பியிருக்கேன் பாருங்கள். இது வந்து நல்ல வேலை செய்யும். இது வந்து ஜோதிடர்களுக்கும் ஆலய குருமார்களுக்கும் மற்ற மேற்கொண்டு இறைவனை வந்து இன்னும் தீவிரமாக நம்ம பக்தி செலுத்தணும், தீவிரமாக வழிபாடு செய்யணும் ஆசைப்படுறாங்க. பைரவர் மூலிமா அவங்க இந்த மந்திர உபாசனை எடுத்து செய்யலாம், சொல்லலாம். எப்படின்னா டெய்லி உபாசனைனா ஒரு மந்திரத்தை டெய்லி வந்து காலை 30, மதியம் 30, இரவு 30 சொல்ல ஒரு 48 நாள் ஒரு மந்திரம் செய்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் நன்மை நடக்கும். அது அனுபவத்தை உண்மை. இது எப்படி சொல்கிறதுன்னு தெரில. ஏன்னா இறைவனை வந்து கூப்பிட்டு காட்ட முடியாது இல்லையா, உணர தானே முடியும். நம்ம வழிபாடுகள் செஞ்சு இறைவன் நம்மளுக்கு இது கொடுத்தாலும் உணர தான் முடியும். அது வந்து அதனால் இந்த கரண பைரவர் மந்திரம் ரொம்ப விசேஷம். இது கஷ்டமே இல்லை. நான் வந்து தமிழில் தான் கொடுத்துருக்கேன். ஆனால் ஒரு புக்குலேயும் ஒரு மந்திரம் கொஞ்சம் வித்தியாசப்படுது, அவ்வளோதான். மற்றபடி எல்லாம் சேம் தான். உபாசனை மார்க்கம் மற்ற எல்லாம் சேம் தான். இப்போ வந்து அந்த மந்திரம் வந்து ஓம் ஹ்ரீம் கரணவித்தியே, ஓம் ஹ்ரீம் கரணவித்தியே மம கரண விவரம், மம கரணம் விவரம் அனுப்பிரவிஷ்ய அதீத அநாகாத வர்த்தமானம் மம கரண வத சுவாகா. அவ்வளோதான். இது வந்து ரொம்ப ஒரு எளிமையான மந்திரம். இதில் வந்து படையலோ நம்ம சொல்லிக் கொடுக்குற எந்த ஒரு மந்திர பூஜையும் படையலே அன்னதானமும் கிடையாது. எல்லாம் மந்திர ஜபம், தீபம், ஹோமம். இதுதான் மந்திர ஜபம், தீபம், ஹோமம். இதுதான். இப்போ இது ஏன் இந்த மந்திரம் நான் கொடுத்துருந்தேன்னா, இது ஒரு இந்தியாவிலேருந்து சில குருக்கள் வந்து இந்த கரண பைரவ மந்திரம் எனக்கு வேணும். ஏன்னா ஏற்கனவே வந்து பண்டார ஹெச்டி மந்திரம் நான் கொடுத்தேன். அந்த ஹெச்டி மந்திரம் சில பேர் சொல்லி எவ்வளோ பேர் வந்து எனக்கு குரு தட்சணை 50 வழி போட்டவங்களாம் இருக்காங்க, 10 வழிப்பட்டவங்களும் இருக்காங்க. ஐயா எனக்கு நல்ல பலன் நடக்குதுன்னு சொல்கிறாங்க. நம்பிக்கையாக செய்யுங்கம்மா, வேலை செய்யும். அதே மாதிரி சில குருமார்கள் இந்தியாவிலேருந்து எனக்கு வந்து இந்த கரண பைரவர் மந்திரம் கொடுங்கன்னு சொல்லியிருந்தேன். அப்போ நான் உபாசனை எடுத்த மந்திரமும் எனக்கு தெரிஞ்ச மந்திரத்தை நான் கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் சொல்லி பாருங்கள், கண்டிப்பாக வேலை செய்யும், நல்ல பலன் கிடைக்கும். ஏன்னா இப்போ ஜோதிட சாஸ்திரங்களில் வந்து நானே ஜோதிட சாஸ்திரங்கள் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், சில விஷயங்கள் நம்மளுக்கு தெரியாமல் இருக்கலாம். இப்போ
தொகுதிரங்கள் வந்து 2000 பாடல்கள் இருக்குது. எல்லா பாடல்களும் நம்ம படித்தாலும் சில நேரங்கள் நம்மளுக்கு மருதி வரும், சில நேரம் நம்மளுக்கு தடுமாற்றம் வரதான் செய்யும். அது எல்லாரும் சராசரி மனுஷனுங்க. இப்போ நானே பரம்பரை ஜோதிட சாஸ்திரம் கற்றுருந்தாலும் வேதங்களோடு சொல்லு யாகம் பூஜை செய்தால் சில நேரம் சில தடுமாற்றம் ஏற்படும். அந்த நேரத்தில் நம்மளுக்கு இந்த மந்திரங்கள் நம்மளை உறுதுணையாக நம்மளுக்கு இறைவன் நம்மளுக்கு சுட்டி காட்டுவார். இல்லை நம்ம செய்கிற தவறு. இப்போ நானும் விஷயத்தை பேசுகிறேன், எனக்கு தெரிஞ்ச சில தவறுகள் பேசலாம். அப்போ இந்த நேரத்தில் இந்த மந்திர தீட்சையை நம்ம எடுத்து பூஜை பண்ணோம், நம்மளுக்கு அது காமிக்கும். இல்லை இது தவறு, இது ரைட்டு நம்ம மனசில் உணர்த்துவாங்க. இது வந்து ரொம்ப முக்கியமான மந்திரம். இந்த கரண பைரவ மந்திரம் ரொம்ப ரொம்ப முக்கியமான மந்திரம். இது நீங்கள் எல்லாரும் இந்த ஜோதிட சாஸ்திரங்கள், குருமார்கள், சன்னியாசிகள், தவசிகள், உங்கள் மனசுக்கு ரவிகுருக்கள் சொல்கிறது உண்மைன்னு தெரிஞ்சுன்னா நீங்கள் செய்யுங்க. இப்போ நான் பேசும்போது உங்களுக்கு தெரியும், உண்மையை சொன்னால் போய் சொல்கிறேன். பாருங்கள், நான் வந்து உலக ஜாதகத்தில் நிறைய கடலில் நிறைய பிரச்சனை வரும்னு சொன்னேன், சண்டை. அதே மாதிரி வந்தது. எண்ணெயில் நிறைய பிரச்சனைகள் வரும்னு சொன்னேன். எண்ணெயில் பிரச்சனை, இதெல்லாம் யார் பகவான்? சனி பகவானோட டிபார்ட்மெண்ட். அது எல்லா ஜோதிடர்களுக்கும் தெரியும். சனி பகவான் எந்தெந்த இடத்துல போனால் என்ன பிரச்சனைகள் வரும், குரு பகவான் எங்கெங்கே வந்தால் என்ன நன்மை நடக்கும்ட்டு சில சாஸ்திரங்கள் சொல்லுதா. நம்ம கரெக்டாக சொல்லணும்னா கரெக்டாக நம்மளுக்கு வேலை செய்யும். சரி, இப்போ ஜோதிட சாஸ்திரத்துக்கு கொஞ்சம் வருவோம். அதாவது இந்த ஆண்டு விசுவாசு வருடம் விட வருஷம் வந்து முகூர்த்தங்கள் நிறையா இருக்குது. எப்பயுமே வந்து 30 முகூர்த்தம் தான் இருக்கும் ஒரு வருஷத்தில், 30-20 முகூர்த்தம் தான் இருக்கும். ஆனால் இந்த ஆண்டு வந்து பறக்கிற ஆண்டு பார்த்தோம். நாளைக்கு வருஷம் பறக்க போகுது இல்லையா, பராப வருஷம் ஆண்டு பறக்க போகுது. புது ஆண்டு நம்மளுக்கு தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். அப்போ இந்த ஆண்டில் வந்து நிறைய முகூர்த்தங்கள் நிறையா இருக்குது. போன ஆண்டு எல்லா ஆண்டை விட இந்த பராபவ வருஷம் முகூர்த்தம் அதிகமாக உண்டு. அப்போ இதுவுமே நல்ல 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 வருடம் தான். எல்லா வருடமும் நல்ல வருடம், கெட்ட வருடம் தான். ஆனால் இந்த பறக்கிற வருடம் அடுத்தது, இப்போ நாளைக்கு பறக்கிற வருடம் ரொம்ப நல்ல வருடம். ஒரு அளவு மக்கள் நல்ல சுபட்சம் வந்து எல்லோரும் பயப்படுறாங்க, அது நடக்க போதா, இது நடக்க போதா. இல்லை, அதெல்லாம் நடக்காது. நான் சொன்னதே எல்லாம் நடந்துக்கிட்டு தானே வருது. அப்போ கண்டிப்பாக இதுவும் நம்புங்க. எல்லாரும் அவங்கவுங்க மதச்சாரத்தை சார்ந்து வழிபாடுகள் செய்யுங்க. என்னோட வழிபாடு கேட்டிங்கன்னா பைரவரை கும்பிடுங்க, எல்லா தெய்வத்தையும் கும்பிடுங்க. கடைசியாக பைரவர் செய்யுங்க. பைரவருக்கு யாகங்கள் பண்ணுங்க. நான் தான் வலியுறுத்துவேன், மற்ற எதுவும் நான் வலியுறுத்த மாட்டேன். ரொம்ப முக்கியம். ரெண்டாவது வந்து நம்மளுக்கு வந்து மொத்தம் 60 வருடம். மொத்தம் நம்மளுக்கு 60 வருஷம். ஒரு வருஷத்துக்கு ஒரு பேர் உண்டு. இந்த 60 வருஷத்தில் வந்து வருஷம் பரபவ வருஷம்தான். கடைசி வருஷம் அட்சய வருடம். இப்போ பாருங்கள், இப்போ நம்மளுக்கு வந்து 60 ஆண்டு முடிஞ்சு புது ஆண்டு யுகம் நம்மளுக்கு ஆரம்பிக்குது. இன்னும் 60 ஆண்டில் வருஷம் பரபவ வருஷம்தான். இப்போ நாளைக்கு பிறக்க போகிற வருஷம் ரொம்ப முக்கியமான வருஷம். அது வந்து 1வது வருஷம் தமிழ் சாஸ்திரத்துக்கு. இப்போ எல்லாரும் கண்டிப்பாக வீட்டில் வந்து நான் சொல்லிக் கொடுத்த சிராதத்தை கண்டிப்பாக செய்யணும். மாதா பிதா குரு தெய்வம் அடிக்கடி சொல்வேன். அம்மா அப்பாவுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குற. 2வது குரு, 3வது குரு, 4வது தெய்வன் இறைவன். அப்போ எல்லாரும் நான் சொல்லிக் கொடுத்த அந்த சிராதத்தை, தர்ப்பணத்தை, காசு இந்த திராயாகத்தை எளிய முறையில் எல்லாரும் வீட்டுக்கு முன்னுக்கோ ஆற்றங்கரை ஓரத்துலையோ இல்லை சில கோயில்கள் இடம் வச்சுருப்பாங்க, முன்னோர்கள் செய்கிற தர்ப்பண காரியம் அப்போ அந்த மாதிரி கோயில் இடம் இருந்தால் கூட போய் நீங்கள் செய்யலாம். கோயில் உள்ளுக்கல்ல, கோயிலுக்கு வெளியே அந்த இடங்கள் வச்சுருப்பாங்க, அங்கே கூட நீங்கள் போய் காசு கட்டி குருதட்சணை கொடுத்து நீங்கள் கோயில் நிர்வாகத்தை அனுமதி வாங்கி நீங்கள் சிராதம் தர்ப்பணம் செய்யலாம். அது தவறு ஒன்றும் இல்லை. ரெண்டாவது வந்து 3வது விஷயம் உங்கிரி நம சிவாய பைரவ சிவம். எல்லாத்துக்கும் நான் எல்லாத்துக்கும் பொதுமக்களுக்கு நன்றி சொல்கிறேன்னா, நம்மளோட நிபந்தபா கால பைரவ கோயில் டெம்பிள் மலேசியாவிலே ஒரே பைரவ டெம்பிளுக்கு எல்லாரும் அந்த நில பிரச்சனை கொஞ்சம் வந்தது. அந்த நிலத்தை வாங்கணும் ஆசைப்பட்டு நிர்வாகத்தர்கள் கொஞ்சம் உதவி கேட்டிருந்தாங்க பொதுமக்கள்கிட்ட. எல்லாரும் உதவி செய்த எல்லா தர்ம காரியம் செய்த அனைவருக்கும் மிக்க மிக்க நன்றி. ரொம்ப நன்றி, ரொம்ப வாழ்த்துக்கள். ஏன்னா முடிஞ்சவரை வசதி குறைவானவங்களோ வசதி கூடானவங்களோ அந்த கோயிலுக்கு அந்த ஒரு டொனேஷன் கொடுத்தாங்க. அதுக்கு ரொம்ப நன்றி. நானே ஒரு 200 போட்டேன் அந்த கோயிலோட அக்கௌண்ட்டில், இப்போ சத்தோட அக்கௌண்ட்டில் போட்டு. அதே பெரிய விஷயம். தர்மம் என்பதை வந்து தலை காக்கும். அதாவது ஜோதிட சாஸ்திரத்துக்கு நீங்கள் போனால் கூட அதில் வந்து அழகாக சொல்லியிருப்பாங்க. அதாவது இந்த 12 கட்டத்தில் வந்து இந்த ஜோதிட சாஸ்திரம் தெரிஞ்சவங்களுக்கு தான் தெரியும். இந்த 12 கட்டத்தில் 9வது வீடுன்னு ஒரு வீடு இருக்குது, ராசி. அதுதான் வந்து தர்மஸ்தானம் சொல்லுவாங்க. அது என்ன சுட்டி காட்டுன்னா, ஒரு குழந்தை பூலோகத்தில் பிறந்த பிறகு அது என்னென்ன நல்லது அணிவிக்க போகுது,
என்னென்ன கெட்டது அனுபவிக்க போதேன்னு சொல்லி அந்த 9ஆம் இடம் தர்மம் தான் சுட்டி காட்டும், தர்மஸ்தானம் தான் சுட்டி காட்டும். அது தர்மஸ்தானம் என்ன செய்யணும், போன ஜென்மத்தில் அவங்க என்னென்ன தர்மங்கள் செய்தாங்களோ அது வந்து சேவிங் அக்கௌண்ட் மாதிரி அங்கே இருக்கும். அதை பார்த்து தான் நாங்கள் வந்து முடிவு பண்ணுவோம், இந்த குழந்தை நல்லது செய்வாங்களா இல்லை எப்படி வாழப்போகுது, எந்தெந்த வயசில் என்ன சில குழந்தைங்களுக்கு குறிப்பிட்ட வயசில் கிடைக்க வேண்டியது கிடைக்கும். சில பேர்த்து குறிப்பிட்ட வயசில் சில விஷயங்கள் கிடைக்காது. அதெல்லாம் வந்து என்ன அடிப்படைனா, போன ஜென்மத்தில் அந்த குழந்தைய பூலோகத்தில் வாழும் போது என்னென்ன தர்மங்கள் செய்தது பொறுத்து தான் அந்த 9ஆவது இடம் வலுவாகவும் இல்லை பாதகமாகவும் பகையாகவும் பலம் குறைந்து அந்த கிரகம் நிற்கும். அதை பார்த்து நம்ம கண்டுபிடிப்போம் இந்த ஜாதகம் எப்படி வாழ போகிறாரு. அதாவது தர்மஸ்தானமும் அதுக்கு அந்த 9ஆம் இடத்துக்கு பேர், பாக்கியஸ்தானமும் அதுக்கு பேர். பாக்கியன்னா அவர் அந்த குழந்தை ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் எவ்வளோ பாக்கியத்தோட சந்தோஷமாக வாழப்போகுதுன்னு அதுதான் கண்டுபிடிக்கும். பாருங்க, ஜாதகத்திலே இந்த தர்மம் தான் தலை காக்கும், தர்மஸ்தானம் தனி, அது ரொம்ப முக்கியத்துவம், ரொம்ப முக்கியத்துவம் அது. அதே மாதிரி நம்ம வந்து முடிஞ்ச வரை வசதிக்கு ஏற்ற மாதிரி எல்லாரும் தர்மம் செய்யுங்க. அதே மாதிரி எல்லா இந்துக்களுக்கு நான் என்ன கேட்டுக்கிறேன்னா, ஒரு பிரசத்தானில் இருங்க, கோயில் தொண்டில் ஒரு மெம்பராக இருங்க, இல்லை இந்து சங்கத்திலையாவது மெம்பராக இருங்க, இல்லை இந்து மாமன்ற சங்கம் அதில் மெம்பராக இருங்க. இதை ஒரு பிரசத்தானில் ஆன்மீக தொடர்பான ஒரு சங்கத்திலேருந்து ஒரு தொண்டு செய்யணும், அது தர்மம். அதே மாதிரி அடிக்கடி நான் சொல்வேன், தலித்ய கிருகாதானம் சூனியச பிம்மானாம் பூஜானம் அநாத பெண் சம்கரணம் அஸ்வவேத சமநிதம். பாருங்கள், தலித்ய கிருகாதானம் கஷ்டப்படுற குடும்பத்துக்கு உதவி செய்வது, தரித்திரமான குடும்பத்துக்கு உதவி செய்வது. ரெண்டாவது வந்து சூரியச பிம்மானாம் பூஜானம், விளக்கு எரியாத கோயிலுக்கு விளக்கு ஏற்றுவது, அதாவது திருப்பணி செய்வது, ஏதோ ஒரு நல்ல காரியம் டொனேஷன் பண்ணுறது, ஏதோ ஒரு நம்ம முடிஞ்ச சக்திக்கேற்ற உதவி செய்வது. இதான் வந்து சூரியச பிம்பானாம் பூஜானம். மூணாவது அநாத பிரேத சம்கரணம். ஏதாவது ஒரு அநாதைகளை யாரோ ஒருத்தங்க இறந்துட்டா, அது சாட்சியம் முடிச்சுட்டா, அந்த பிரேதத்தை எடுத்து நம்ம சொந்த அப்பா அம்மாவை பாவித்து நம்ம சம்கரணம் செய்வது, யாகம் பண்ணி எரிப்பது. இதான் அநாத பிரேத சம்கரணம். இந்த 3 விஷயத்தை யார் ஒருத்தர் செய்கிறாங்களோ அவங்களுக்கு அஸ்வவேத யாக செய்த பலன் கிட்டும் என்று சாஸ்திரங்கள் சொல்லுது. அதனால் அந்த கோயில் நிர்வாகம் ரொம்ப நாள் தெரியும். நான் அடிக்கடி வருஷத்துக்கு ஒரு முறை ஸ்பீச் பண்ண போவேன். என்னை குருவாக ஏற்றுக்கிட்டு என்னோட வழிபாடை பின்பற்றி எல்லாரும் அந்த கோயிலுக்கு வந்து பைரவருக்கு பூசணிக்காய் வழக்கம் பழங்கால் வழக்கம் ஏற்றி நல்ல பலன் பார்க்குறாங்க. அதனால் உலகத்திலுமே இப்போ மலேசியாவில் சில கோயிலில் நிலங்கள் பிரச்சனை கொஞ்சம் வந்ததால் அந்த கோயிலுக்கு லேசாக வந்தது. இப்போ எல்லா மக்களும் செய்து உதவி செய்து ஒரு நல்ல ஒரு திருப்பமுறை கிடச்சிருக்கு. அதுக்கு ரொம்ப நன்றி. தர்மம் செய்த அனைவருக்கும். ஏன்னா ரொம்ப நாள் இந்த 2 வாரமாக நான் ஆடியோ கொடுக்குறேன், 3 வாரமாக. ஏன்னா சொந்த வேலை அதிகமாக இருந்ததால், எனக்கு 3ஆவது பெண் குழந்தை பிறந்ததால் எனக்கு கொஞ்சம் வேலை அதிகமாக போச்சு. இதுமாரி நான் ஆடியோவும் ஆன்மீகத்தாலும் கண்டிப்பாக நான் சொல்லுவேன். சரி, அடுத்த கிரீம் நமச்சிவாய பைரவ சிவம். அடுத்தது வந்து நீங்கள் செய்த தர்மம் இறைவனுக்கு தெரியும், பைரவருக்கு தெரியும். பைரவங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் செய்த தர்மம் உங்கள் பிள்ளைகளுக்கு கண்டிப்பாக வந்து கிடைக்கும். நீங்கள் செய்த தர்மம் எதுவுமே வீணாகாது. அதே மாதிரி எங்களோட பிரசத்தான் காசி கால பண்டர பைரர் காட் மலேசியாவில் உள்ள அட்மின் உமா அம்மா, நம்ம செல்வி அம்மா, நம்ம லோயர் அம்மா எல்லாம் சேர்ந்து முத்தையா சேர்ந்து பிரசத்தான்லேயே வசூல் பண்ணி கொஞ்சம் கொடுத்தாங்க. அதுக்கு ரொம்ப நன்றி. பிரசத்தில் உள்ளவங்களுக்கு அவங்களும் ஒரு தர்மம் செஞ்சுருக்காங்க. அவங்க செய்த பலன் என்றைக்குமே வீணாகாது. சரி, அடுத்தது கிரிய நமச்சிவாய பைரவ சிவம். அடுத்து நான் வந்து இந்த ராசி பலன் எப்படி இந்த ஆண்டு ஒரு அளவு எப்படி இருக்கும், இந்த ராசிக்கு நான் நாளையிலேருந்து ஒன்று நான் விளக்கிட்டு வரேன். சில நேரம் விட்டு போகலாம், தப்பாக வச்சுக்காதீங்க, கோச்சிக்காதீங்க, கொஞ்சம் விட்டு போக நான் முடிஞ்ச வரைக்கும் நான் விளக்குறேன். அதே மாதிரி நாளைக்கு புது வருஷம் அன்னைக்கு தயவுசெய்து ஸ்ராத்தம், முன்னோர்களுக்கு ஸ்ராத்தம் பண்ணுங்க. விதை. ரெண்டாவது குத்துவலுக்கு ஏற்றி வச்சு வீட்டில் பூஜை பண்ணுங்கள். மகாலட்சுமி பூஜை, புவனேஸ்வரி பூஜை, சுரண்ட பைரவ பூஜை கண்டிப்பாக செய்யணும். அஷ்டபைரவ பூஜை முடித்த பிறகு தான் சுரண்ட பைரவ பூஜை பண்ணணும். கோயிலுக்கு போயிட்டு கண்டிப்பாக பூசணிங்க விளக்கு ஏற்றுங்க, இல்லை தேங்காய் விளக்கு ஏற்றுங்க பைரவருக்கு.
நாளைக்கு போக முடியும் பரவாயில்ல, நாளைக்கு கூட செய்யலாம். 3 நாள் 4 நாள் 5 நாள் 7 நாள் கூட அந்த நட்சத்திரம் இருக்கும், நட்சத்திர யோகம் இருக்கும், கண்டிப்பாக நீங்கள் செய்யலாம். ஏன்னா புது வருஷ பருப்பு என்பது நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லோரும் கண்டிப்பாக வருஷ பருப்பு அன்றைக்கி. ஆனால் உண்மையிலே பார்த்தா அந்த சிராதம் வந்து ஒரு வருஷத்தில் வந்து இந்த மாதம் பறக்கிறது பார்த்திங்களா, ஒரு மாதம். நாளைக்கு சித்திரை பிறக்க போகுது, சித்திரை மாதம் சிராதம் பண்ணணும். சித்திரை முடிஞ்ச வைகாசி மாதமும் பிறக்கும் போது சிராதம் பண்ணணும். இந்த மாசிகா சிராதம் இருக்குது, மாதம் நம்ம முன்னோர்கள் நம்ம கண்டிப்பாக சிராதம் பண்ணணுமா. அதேமாதிரி அமாவாசைக்கும் இல்லைன்னா சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப ரொம்ப விசேஷம் செய்வது. அதனால் ரொம்ப சந்தோஷம். நம்மளுக்கு நாளைக்கு புது வருஷம் பிறக்க போகுது. பவ வருஷம் ரொம்ப நல்ல வருஷம். என்னென்ன நடக்க போது எனக்கு நான் சொல்லிட்டேன். இருந்தாலும் எல்லோரும் பைரவ வழிபாடு செய்ய. காசிகால பைரவி, பைரப்ப சரணம், ஜெகன்மாதா புவனேஸ்வரி, திருவி சரணம்.